வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அறிகுறிகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த நோய் பரவாமல் நம்மளால் தடுக்க முடியும். புற்றுநோய் ஒரு தீவிரமான நோய். ஆனால் புற்றுநோயை அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்மால் அதை குணப்படுத்த முடியும். சில அறிகுறிகள் மூலம் நமக்கு புற்றுநோய் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த அறிகுறிகள் சின்ன சின்ன அறிகுறிகள் தான். சில நேரங்களில் சின்ன சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இந்த அறிகுறிகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதன் மூலமாக நம்மளுடைய உடலில் புற்றுநோய் பரவுதலை நம்மளால் தடுக்க முடியும். ஆரம்ப அறிகுறிகளை புறக்கணிப்பதன் மூலமாக நம்ம புற்றுநோய் பிரச்சனை எதுவும் வராமல் தடுத்து அதுக்கான சிகிச்சையை பார்த்துக்கலாம். அந்த அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எடை குறைதல் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த ஒரு விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போது இந்த உடல் எடையானது கடுமையாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இது கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் கூட புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எடை குறைப்பு நடவடிக்கை இல்லாமலேயே உங்களுடைய உடல் எடை குறையுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். அது புற்றுநோய்க்கான அறிகுறி தானா அல்லது மற்ற நோய்களுக்கான அறிகுறியா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது நல்லது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுறாதீங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் வருவதற்காக காரணமாக கூட இந்த கட்டிகள் ஏற்படும். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது. ஸோ இந்த மாதிரி கட்டிகளை நீங்கள் அப்போ க்யூர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கட்டிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மருத்துவர் அதுக்கான ஆலோசனை வழங்குவாங்க. அது சாதாரண கட்டி தானா அல்லது புற்றுநோய்க்கான கட்டியா அப்படின்றது அவங்க உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. தொடர்ந்து இருமல் இருப்பது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். மார்பில் அதிகமாக சளி இருக்கிறதால கூட தொடர் இருமல் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது மோசமான நோய்க்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். தொடர்ந்து இருமல், சளியுடன் கூடிய ரத்தம் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் போன்ற அறிகுறிகள் நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். அதனால நம்ம தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா சாதாரணமாக விட்டுறக்கூடாது. அதை நம்ம மருத்துவரை அணுகி நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் தென்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தை கவனிக்கிறது கிடையாது. ஆனால் இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது மச்சம் தோன்றும் போது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அல்லது அளவு அதிகரித்தல் போன்ற அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவரை அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. இது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனையா அல்லது ஸ்கின் கேன்சரா, புற்றுநோய்க்கான பிரச்சனையா இருக்கா அப்படின்றது உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. சிறுநீரிலிருந்து ரத்தம் வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம். மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் அல்லது சீரற்ற குடல் இயக்கம், இந்த மாதிரி கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. இது சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகில் வலி ஏற்படுறது, இது மாதிரி எல்லா பிரச்சனையுமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட உங்களுக்கு இருக்கலாம். அதனால சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் போன்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். மருத்துவரை அணுகி அதுக்கான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அது மற்ற பிரச்சனை தானா அல்லது புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உடல் வலி உங்களுக்கு கடுமையாக இருக்கும். அதுவும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது கேன்சருக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். சிம்டம்ஸ் தென்படலாம். புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால அதிகமான வலியை இது ஏற்படுத்தலாம் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. அதனால உடலில் வலி உங்களுக்கு தென்படும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. மற்ற எந்த பிரச்சனையாலோ இது மாதிரி நமக்கு வலி ஏற்படுதா, வேலைகளை செய்கிறதால வலி ஏற்படுதா அல்லது புற்றுநோய் கட்டிகளால் வலி ஏற்படுதான்றதை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அவசியம். தொடர்ந்து நெஞ்செரிச்சல் இருப்பதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வு உணர்ந்தீங்க அப்படின்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். மருத்துவரை அணுகி சோதனை செய்து கொள்வது நல்லது. அந்த மாதிரி நெஞ்செரிச்சல் இருந்ததுன்னா கவனக்குறைவாக விட்டுறக்கூடாது. உணவை விழுங்குவதில் சிரமம் உங்களுக்கு தென்படலாம். உணவு உண்ணும்போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுவது, உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இது அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோய்க்கான சிம்டம்ஸ், அந்த அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு
வந்து ஏற்படுது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் உணவை விழுங்குவதில் ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருக்குது அப்படின்னா அது தொண்டை சார்ந்த மற்ற பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அது உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி சோதனை செய்து கொள்வது நல்லது. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் வந்து உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து பாதிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இரவில் வியர்த்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சாதாரணமாக விட்டுறக்கூடாது. நீங்கள் மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உடலில் சோர்வு ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. சோர்வு அப்படின்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு அறிகுறி. புற்றுநோயானது ஒரு நபரை மிகவும் வலுவிழக்க செஞ்சு ஆற்றலை உறிஞ்சிடும். இந்த சோர்வானது நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால ஒரு நபர் வந்து படுக்கையிலிருந்து எழுதுவதற்கு கூட வந்து சிரமப்படலாம். சாப்பிடுவதற்கு, கழிப்பறைக்கு நடந்து செல்வதற்கு அல்லது டிவி ரிமோட்டை பயன்படுத்துவதற்கு கூட கஷ்டமாக அவங்களுக்கு இருக்கும். ஓய்வு வந்து ஓரளவுக்கு இந்த சோர்வுக்கு வந்து உதவி புரிந்தாலும் இந்த சோர்வு வந்து முழுவதுமாக நமக்கு போக்குறது கஷ்டமாக இருக்கும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த சோர்வு மீண்டும் மீண்டும் வலியை ஏற்படுத்தும். குமட்டல், வாந்தி அல்லது ஸ்ட்ரெஸ் டென்ஷன், மனச்சோர்வு, படபடப்பு போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவரை அணுகி நம்ம சோதனை செய்து கொள்வது நல்லது. உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. லூகேமியா என்ற இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு சர்மம் சார்ந்த பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதில் உடல் முழுவதுமே வந்து தடிப்புகள் வந்து காணப்படும். சர்மத்திற்கு தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த நாளங்கள் உடைவதால் இந்த தடிப்புகள் வந்து உண்டாகும். இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தால் சருமத்தில் வந்து ஏராளமான மாற்றங்கள் தோன்ற துவங்கும். ஆகவே இது போன்ற அறிகுறிகளை ஒருவர் வந்து லேசாக எண்ணிவிடக்கூடாது. ஸோ உடலில் வந்து தடிப்புகள் தோன்றுதுன்றது வந்து சாதாரணமான ஒரு தோல் நோயாக இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க. அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. கண்களில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. கண்களை யாரோ குத்திவிட்டது போன்ற கடுமையான வலி தோன்றது கண்களில் புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குது. இந்த அறிகுறிகளை பெரும்பாலான நபர்கள் வந்து தவிர்த்துருவாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி இருக்காதீங்க. அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி தலைவலி ஏற்படுதல் வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. ஆரம்பத்தில் லேசாக இருக்கக்கூடிய தலைவலி படிப்படியாக அதிகரித்து தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஆகவே வழக்கத்திற்கு மாறான தலைவலியை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகுவது நல்லது. ஏன்னா அது வந்து பிரெயின் டியூமர் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் கவனத்தோடு இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரத்த புற்றுநோய் அப்படின்றது மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக தோல், மார்பகம், விதைப்பை, பெருங்குடல், சிறுநீரகம், நுரையீரல், வாய், கல்லீரல், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு பல வகைகள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய புற்றுநோய்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான நிறைய அறிகுறிகளும் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து இப்போ சொல்லக்கூடிய அறிகுறிகள்லாம் பொதுவாக தென்படக்கூடிய அறிகுறிகளாக இருக்குது. அதனால் இந்த பொதுவான தென்படக்கூடிய அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். மருத்துவரை அணுகி உடலை வந்து சோதனை செய்து கொள்வது நல்லது. அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருந்தே தான் ஆகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒருவேளை அரிதிலும் அரிதாக உங்களுக்கு இருக்கலாம். அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம்.